வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் மோட்டிவேஷனில் ஸோ எப்போவுமே மனம் ஒரு சூப்பராக இருக்கிறதுக்காக நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம். மூளையும் சேர்ந்து அந்த மாதிரி நமக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான், மனமும் மூளையும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு ஹைட்டுக்கு போக முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோ எதை பற்றி அப்படின்னா ட்ரெயின் யோர் மெமரி. இந்த ட்ரெயின் யோர் மெமரி பற்றி நான் இதுக்கு முன்னாடியே 3 வீடியோ, ஆட்டோ சஜஷன், ஹவு டு ட்ரெயின் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், இதெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மெமரியை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு எக்ஸாம் ஹாலில், அதாவது எக்ஸாம் ஹால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 இயர்ஸாக இருக்கலாம், 1 மந்த்ல ரிவிஷன் பண்ணதாக இருக்கலாம், 3 இயர்ஸ் படித்ததாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அந்த 3 ஹவர்ஸ் நம்ம எழுதுகிற 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி ரீகால் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வெற்றிக்கு காரணமாக அமையும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெமரி பற்றி சுத்தமாக நம்ம படித்ததை சுத்தமாகவே மறந்து போகிறது, ஃபர்கெட்டிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், அன்ஏபிள் டு ரீகால் அப்படின்னா, அதாவது படித்தது ஞாபகம் இருக்கும் ஆனால் கரெக்டாக அது மைண்டுக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர், நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக படிச்சிருப்போம் ஆனால் காரிலேட் பண்ணுறதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். ஏன்னா கொஸ்டின் டெஸ்ட் அப்படி தான் ட்விஸ்ட்டாக வரும், காரிலேட் பண்ணுறதை தப்பாக பண்ணியிருப்போம், அப்போ ராங் ஆன்சர் கொடுத்துருவோம். ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில், ரீசன், இன்ட்ரெஸ்ட், அடுத்து வந்துட்டு பர்செப்ஷன் இப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் என்னோட வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா அட்டென்ஷன், ரெப்படிஷன், interest and association. So what is attention? Everybody know what is attention. So நீங்கள் படிக்கும்போது உங்களோட full attentionையும் அந்த கான்செப்டுக்கு கொடுத்து சொல்லுங்க, அதுதான் attention. ஸோ நான் பல டிஸ்ட்ராக்ஷனோட படிக்காதீங்க, என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன கான்செப்ட் அங்கே இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஸோ அடுத்து ரெப்படிஷன் நிறைய பேர் பண்ணுறதில்ல. படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். நிறைய படிக்க இருக்கும்போது ரெப்படிஷனுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 15 மினிட்ஸ் வந்து அதை ரீகால் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே அதை ரீகால், அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, ஸோ ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ரோட்டை பார்க்காமன்னு சொல்லலை நான். ஸோ நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது, ஸோ இன்றைக்கி என்ன படித்தோம், நேற்று என்ன படித்தோம், இன்றைக்கி படித்ததும் நேற்று படித்தது எப்படி ரீகால் ஆகுது, கனெக்ட் ஆகுது, ரிப்பீட் பண்ணுறது, எவ்வளோ தூரம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மெமரி வந்து ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஆஸ் யூஷுவல் த வீடியோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் அட்டென்ஷனும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அட்டென்ஷனுங்கிறது அந்த நிமிஷத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த கான்செப்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அடுத்து அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் லாஸ்னே இருக்குது, எப்படி அசோசியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கண்டிப்பாக நம்மளால் அசோசியேட் பண்ணி படிக்க முடியும், அந்த மேஜர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் பயாலஜி, அதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக நம்ம அசோசியேட் பண்ணி டெஃபினட்டாக படிக்க முடியும். ஸோ அந்த அசோசியேஷன் சரி, அது நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி மேடம் இது ரிலேட் பண்ணுறது, கண்டிப்பாக பண்ண முடியும். ஷேக்ஸ்பியரோடது, மில்டனோடது, ஷேக்ஸ்பியர்லேருந்து மில்டன் எப்படி டிஃபர் ஆகுறாரு, எந்த பீரியட் ஆகுது, இவருக்கும் இவரோட பீரியடில் லிட்ரேச்சரில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நடந்துச்சு, ஏன் இவரோட கேரக்டரும் டிஃபர் ஆகுது, ஏன் இவரோட போயமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அனலைசிஸோட அசோசியேட் பண்ணுங்கள். ஸோ அசோசியேட்க்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லிங்க் மெத்தட் அண்ட் பெக் மெத்தட் இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம அக்ரோனைம்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ லேங்குவேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆரை நம்ம எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்க முடியும். விப்ஜிஆர்னா என்னன்னா ரெயின்போ கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வீடு ஆரம்பிச்சு ஆறில் முடியுதுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வி வந்து லோ வேவ் லென்த்து, ரெட் வந்து ஹை வேவ் லென்த்து. ஸோ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அசோசியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4 விஷயம் இதையே நீங்கள் அசோசியேட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே சொல்லணும், ஏரியா. இப்போ மெமரி எப்படி கரெக்டாக ட்ரெயின் பண்ணிக்கிறது, ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஏரியாக்கு தான் ஸ்பெல்லிங்க, அசோசியேட் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். அட்டென்ஷன், ரெப்படிஷன், இன்ட்ரெஸ்ட், அசோசியேஷன். ஸோ அந்த அசோசியேஷன் லாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷனா சம்மந்தமே இல்லாமல் அசோசியேட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, கேக் ஒரு சின்ன ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கத்திரிக்காய் வாங்கிட்டு, கேக்கும் வாங்கிட்டு, தலைவலி மாத்திரை வாங்கிட்டு
ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, நம்ம எப்படின்னா கேக்கு கத்திரிக்காய் வடிவில் ஒரு கேக் இருக்குது, அடுத்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அந்த கேக் மேலே மாத்திரை இருக்குது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், டக்குன்னு தோணுன எக்ஸாம்பிள். அந்த மாத்திரை வந்து 200 ருபீஸு மெடிக்கலில் வாங்கும்போது 200 ருபீஸ் இவர்கிட்ட வாங்கணும், இல்லை மாத்திரை மேலே 200ன்னு எழுதியிருக்கு. இது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் அசோசியேஷன், எதுக்குமே சம்மந்தம் இல்லாது. ஆனால் இந்த 4 விஷயமும் நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இந்த மாதிரியான அசோசியேஷனை கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் உங்களோட கெரியரில் யூஸ் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப்ஸ் யூ டெஃபினெட்லி. I assure you. So if you like this video, like it and subscribe it and subscribe my channel and share it to your friends, those who are studying for the exam. Thank you friends.